ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC. நான் உங்கள் வெங்கட். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, திருக்குறள் மற்றும் அறநூல்கள் எப்படி படிக்கணும். நமக்கு குரூப் 4 சிலபஸ்லேயும் ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், யூனிட் 7 நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பகுதி தான் திருக்குறள் அறநூல்கள். அதை எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி இது ஏன் இந்த கொஸ்டின் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பகைக்கும் நட்பாளவை. இது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறள் உணர்த்தக்கூடிய பழமொழியை கண்டறிக அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் இனி வரும் காலத்தில் நம்ம படிக்கும் போதே, அது திருக்குறளாகட்டும் அறநூல்களாக இருக்கட்டும், அது படிக்கும் போதே அது சார்ந்து வேறு ஏதாவது பழமொழியோ இல்லை அறநூல்களோ பார்த்திங்கன்னா அதே கருத்தை நமக்கு உணர்த்துதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு தான் படிக்கணும். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் TNPSC அப்படி தான் கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? அதனால் அதற்கும் நாம் தயாராகிக்கணும். அது எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பழமொழி நானூறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பழமொழி நானூரை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பழமொழி நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பழமொழி தான் நாய்க்கானின் கற்கானாவாறு அப்படின்ட்டு. இந்த பழமொழியோட பொருள் என்ன? நாயை கண்ட பொழுது கல் காணாததை போல. அதாவது அது உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அறத்தை பொருள் பெற்ற பொழுதே ஆராய்தல் என்று உடனே செய்க. ஓகேங்களா? நம்மக்கிட்ட பொருள் இருக்குது அப்படின்னா உடனே அறத்தை செஞ்சிடணும், அப்புறமேட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது அப்படின்றது தான் நாய்க்கானின் கற்கானாவாறு அப்படின்ற பழமொழி உணர்த்தக்கூடிய கருத்து. இதே கருத்து திருக்குறளில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்ன? அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை. இப்போ இந்த பழமொழிக்கு இதுதான் திருக்குறள். இந்த இரண்டுமே உணர்த்தக்கூடிய கருத்து ஒன்றே தான். கையில் இருக்கும்போதே அறம் செஞ்சிடணும், நாளைக்கு செய்யலாம் அப்படின்றது தள்ளி போடக்கூடாது. அப்போ நீங்கள் படிக்கும்போது நாய்க்கானின் கற்கானாவாறு இதுக்கு மட்டும் பொருள் புரிஞ்சு படிக்கக்கூடாது. அது எந்த திருக்குறளில் இல்லை வேறு ஏதாவது அறநூல்களில் அது உங்களுக்கு வருதா அப்படின்றது தெரிஞ்சு தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய நோட்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பொருள் சிறப்புடைய இலக்கிய பழமொழிகள்னு நமக்கு 11th லெசனில் கொடுத்துருப்பாங்க. அது பாருங்கள், ஐரை இட்டு இறால் வாங்குபவர். அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. அதாவது சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு பெருசாக அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு செய்யக்கூடியது. அது ஒரு நல்ல இதே கிடையாது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஈகை குணம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது சொல்லக்கூடிய திருக்குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரியார் கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. இல்லாதவங்களுக்கு ஒன்று செய்கிறது தான் ஈகை, மற்றதெல்லாம் ஏதோ திருப்பி வாங்கணுன்ற எண்ணத்திலேயே செய்யக்கூடியது அப்படின்றது. ஏற்றுக்கன்று ஏறாய்விடும், நற்குடி பிறந்தார் செல்வம் சுருங்கிய காலத்தும் பிறருக்கு உதவிடும் ஒப்புரவில் தளராதவர். ஓகேங்களா? இதை உணர்த்தக்கூடிய திருக்குறள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒழ்கார் கடனறி காட்சியவர். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்காது. எதுக்கு வருதோ அதை நம்ம எதில் வருது அப்படின்றத ரிலேட் பண்ணி தான் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் நீங்கள் படிக்கும்போது பழமொழியாகட்டும் திருக்குறளாகட்டும் இல்லை மற்ற அறநூல்களுடைய பகுதிகளாகட்டும் எதை படிச்சிங்கனாலும் அது ரிலேட்டடான அதே கருத்தை உணர்த்தக்கூடிய மற்ற நூல்கள்லாம் அந்த கருத்து இருக்கான்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிங்க. கற்றலின் கேட்டலை நன்று, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அறிந்தறிகால் நீர்படுக்குமாறு, வினைப்பகை என்று நின்றின் எச்சம் நினைவுங்கால் தீயச்சம் போல தீரும். ஸோ இது பாருங்கள், ஒருவர் புறை இருவர் நட்பு, ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கும்போதே அது என்ன ஏது அப்படின்றது புரிஞ்சு படிங்க. கம்பல்சரி இனிமேல் வரும்போது இப்படி நீங்கள் படித்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது அதற்கான மதிப்பெண்ணை நம்ம வாங்க முடியும். ஸோ இது பாருங்கள், திருக்குறளில் கல்வி அதிகாரம், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தரக. ஸோ அதோடைய விளக்கம், சொற்பொருள், தொடையுகற்பம், ஒப்புமை பாருங்கள். நாலடியாரில் வரக்கூடிய கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வரும் இல்லைங்களா? அந்த பாடலுடைய பொருளும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இதனுடைய பொருளும் இரண்டும் ஒன்று தான். ஸோ இந்த குறள் பாருங்கள், ஓப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இது உணர்த்தக்கூடிய நாளுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்றார் உரையாடி மகிழ்வதை காட்டிலும்
வானுலகம் இன்பம் தருவது அன்று. இந்த இரண்டுமே உணர்த்தக்கூடிய பொருள் ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஈவன் வந்து நமக்கு இந்த லைன் அப்படின்றது முக்கியமாக இல்லையா, இந்த மாதிரி பாடல் வந்து இதே கருத்தை உணர்த்தக்கூடிய அறநூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். ஸோ அப்படி கூட வந்து ஒரு கேள்வியை கேட்கலாம். இந்த பாடலை கொடுத்துட்டு, இந்த திருக்குறளை கொடுத்துட்டு இதே கருத்தை உணர்த்தக்கூடிய மற்ற அறநூல்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 3-4 கொடுத்து அதில் ஒன்று எது அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். எப்படி வேணாம் கேள்விகள் வரலாம். நம்ம அதற்கு தயாராக இருக்கணும். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இது பார்த்தீங்கன்னா நாலடியாரும் உணர்த்தி இருக்கும். கலர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றொரு விளைநிலத்து நெல்லின் விழுமிதா கொள்வர் அப்படின்ற மாதிரி நாலடியாரும் உணர்த்தி இருக்கும். பழமொழி நானூறும் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். ஓகேங்களா? மூணுமே உணர்த்தக்கூடிய கருத்து ஒன்று தான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், திருக்குறள் படிக்கும்போது வெறும் குறளுக்கான விளக்கம் அப்படின்ற மாதிரி மட்டும் போகாமல் சொற்பொருள் வந்து நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். ஓகேங்களா? சொற்பொருள் புரிஞ்சு படித்தீங்கன்னா தான் அது வந்து சொல்லும் பொருளும் பொறுத்துக்கின்ற மாதிரி கொஷின் கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு அந்த குறள் வந்து சீரு மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்கனாலும் சரி, அதை பொருள் புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தோன்னே ஓகே இதுக்கு இதுதான் கரெக்டான இது அப்படின்ட்டு குயிக்காக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் படிக்கும் போதே குறளுக்கான விளக்கம், அதோடைய சொற்பொருள், அது என்ன அணியில் வருது அதையும் நம்ம சேர்த்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன அணி, எடுத்துக்காட்டு ஓமேனியா இல்லை பெரிதுமொழிதல் அணியா, சொற்பொருள் பின்வரும் நிலை அணியா அப்படின்ட்டு அந்த அணி என்ன அப்படின்றதும் படிக்கணும். இலக்கண குறிப்பும் சேர்ந்து படிக்கணும். இதே மாதிரி பாருங்கள், ஒப்புமை எதாவது இருக்குது. அதே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு, இது எடுத்துக்காட்டு ஓமேனி. இதே கருத்தை கூறக்கூடிய பழமொழி நானூறில் வரக்கூடிய இது என்ன, இறைத்தோறும் ஊரும் கிணறு, இரண்டுமே ஒரே பொருள். கொடுக்க கொடுக்க பொருள் வளரும் என்பது. இந்த குறள் பாருங்க, யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு. ஸோ இந்த திருக்குறள் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த கல்வி அதிகாரத்திலேருந்து வருது. பழமொழி நானூறு பாருங்க, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆதலினால் ஆற்றுனா வேண்டுவது இல். நமக்கு சிலபஸில் இருக்குது. வாக்குண்டா மூதுரை, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. புறநானூரில் கணியன் பூங்குன்றனார் சொன்ன யாதும் ஊரே யாவரும் கிளர், இது எல்லாமே உணர்த்தக்கூடிய ஒரே கருத்து என்ன, கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும், இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பதேன். ஸோ படித்தவனுக்கு எந்த ஊராக இருந்தாலும் நம்ம ஊர் தான். அந்த ஒரு கருத்தை இந்த 4 அறநூல்களுமே உணர்த்துது. புறநானூறு தவிர்த்து மற்ற 3 அறநூல்களுமே உணர்த்தக்கூடிய கருத்து. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த பொருள் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றது ரொம்பவே அவசியம். ஓகேங்களா? தொடை விருப்பமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அணி சார்ந்த கேள்விகளும் வருது, தொடை விருப்பம் சார்ந்த கேள்விகளும் வருது. அப்படிங்கும்போது நம்ம ஒரு விஷயம் படிக்கும்போதே அதை பல ஆங்கிளில் படிக்கணும். குறள் படிக்கணும், குறளுக்கான கேள்வி மட்டும்தான் வருன்ற மாதிரி நினைக்காம அந்த குறள் சார்ந்த இலக்கண கேள்விகள் இடம்பெறலாம், குறள் சார்ந்து இந்த ஒப்புமை சார்ந்த கேள்விகள் இடம்பெறலாம், குறள் சார்ந்த யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் சார்ந்த கேள்விகள் இடம்பெறலாம். அப்படின்ற மாதிரி அதை வந்து இலக்கண வகையிலையும் நம்ம பார்க்கணும். நம்ம லாஸ்ட் டைம்லேயே பார்த்துருப்போம், ஒரு பழமொழி நானூறு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணம் வகையில் மாற்றிருப்பாங்க, இன எழுத்துக்களாக ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. அதனால் படிக்கும்போதே நீங்கள் வைடராக திங்க் பண்ணுங்கள், எப்படி படிக்கணும் அப்படின்றத வைடராக திங்க் பண்ணி படிங்க. ஸோ இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பிடிஎஃபாகவே இந்த பேட்சில் அனுப்பிடுவோம். இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி படிக்கும்போதே வந்து எல்லா ஆங்கிள்லையும் ரிலேட் பண்ணி படிங்க, அது ரொம்பவே முக்கியம். இதுக்கு மேலேயும் வந்து நம்ம பழைய பேட்டர்ன்லேயே நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது, ஈஸியாக எடுக்க வேண்டிய மார்க்கையும் நம்ம இழந்துட்டு வரக்கூடிய சூழல் அப்படின்றது இனி வரும் காலங்களில் உருவாகும். அதனால் படிக்கும்போதே தெளிவாக எப்படி படிக்கணும் அப்படின்றத புரிஞ்சு படிங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் படிக்கும்போதே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். அதனால் படிக்கும்போதே எப்படி படிக்கணுன்ற அந்த பிளான் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஓகேவா? ஸோ மைண்ட் கிளாரிட்டியாக எப்படி படிக்கணுன்றதை புரிஞ்சு படிங்க, நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.